ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா வீடே மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக நல்லா சூப்பரான சத்தான பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு வச்சு சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பச்சை பயிறு குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வருங்க. ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அதே குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். தக்காளியை அப்படியே சேர்க்குறத விட அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு 2 தக்காளியை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதே மாதிரி மசாலா தூள் எல்லாம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பச்சை பயிரை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை பயிரை இதில் போட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருந்தோம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பச்சை பயிரை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, வறுத்தா மட்டும் போதும். நம்ம குக்கரில் தான் செய்கிறோம் அப்படின்றனால நம்ம வந்து ஒரு 8 விசில் 9 விசில் விடும்போது, ஒரு 7-8 விசில் விடும்போது நம்மளுக்கு பச்சை பயிறு நல்லா வெந்து வந்துடும். நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் சட்டுன்னு வெந்துடும். இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ இது வேகிறதுக்கு அளவுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம 1/2 கப் பச்சை பயிறு சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1க்கு 3ன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கும் போது நம்ம குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். இதிலே உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். அதனால் பச்சை பயிறு இதில் வெந்து வரும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து ஒரு 7 விசில் விட்டுருக்கேங்க. 7 விசில் வந்ததும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வேகலை அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 2 விசில் கூட விட்டுக்கலாம். 7 விசிலுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இப்படி ஒரு கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்க வேண்டாம், கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பச்சை பயிறு எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம வறுத்து சேர்த்தனால. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து பச்சை பயிறு தெரிகிற மாதிரி இப்படி மசிச்சு விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1லேருந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது ஒரு 4-5 நிமிஷம் இந்த தண்ணி நம்ம ஊற்றணும் இல்லைங்களா, அதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததும் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக நல்லா மணக்க மணக்க நல்லா ருசியான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை பயிறு குழம்புக்கு நம்ம வந்து தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்படின்றனால புளி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இந்த குழம்புக்கு தக்காளி மட்டும் சேர்த்தாலே போதும், அதுவே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். நல்லா ருசியான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச